ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரம் என்றொரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சிறிதளவு நிலம் இருந்தது. ஆனால் அவர் அளவில்லாத பணத்தின் மீது பேராசை கொண்டிருந்தார். தனது உழைப்பில் திருப்தி அடையாமல் எப்படியாவது ஒரே இரவில் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டார். ஒருநாள் அவரது வயலை உழுதபோது ஒரு மண்பானை தென்பட்டது. ஆஹா, இதே என்ன அதிசயம்! இந்த பானைக்குள் முழுவதும் தங்கக் காசுகளா? இனிமேல் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நான் இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரன். பேராசை கொண்ட சுந்தரம் அந்த தங்கக் காசுகளை எண்ணத் தொடங்கினார். மொத்தம் 99 காசுகள் மட்டுமே இருந்தன. ஒரு முழுமையான 100 இல்லையே என்று அவருக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது. மீதி ஒரு காசையும் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நம்மிடம் 99 தங்கக் காசுகள் உள்ளன. மீதி ஒரு காசைச் சேர்த்துவிட்டால் முழுமையான 100 ஆகிவிடும். இனிமேல் இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து அந்த காசையும் சேர்த்து விடுவேன். அன்று முதல் சுந்தரம் தனது வாழ்க்கை தேவைகளை குறைத்து உணவையும் தூக்கத்தையும் மறந்து வெறித்தனமாக உழைக்கத் தொடங்கினார். மகிழ்ச்சியை இழந்து எப்பொழுதும் கோபத்துடனும் சோர்வுடனும் காணப்பட்டார். அவர் சேமித்த பணத்தை எடுத்து வந்து அந்த பானையில் போட்டபோது, சுந்தரம், உங்களுக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் மகிழ்ச்சியை இழந்து ஒரு பிசாசு போல் உழைக்கிறீர்களே. அந்த 100வது காசு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லையே. நீ சொல்வது சரிதான் என் அன்பே. இந்த 99 காசுகள் எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு காசை சேர்க்கும் ஆசை என் நிம்மதியை பறித்துவிட்டது. பேராசை என் கண்ணை குருடாக்கிவிட்டது. சுந்தரம் தனது தவறை உணர்ந்தார். அவரிடமிருந்த 99 காசுகளை வைத்து கிராமத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து அமைதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். பேராசை பெருநஷ்டம் என்ற நீதியை அந்த தங்கக் காசுகள் அவருக்கு புகட்டின.